பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்த நேசுவே 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 தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா எந்த நேசுவே 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 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இன்று எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடந்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதர்களாகவே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கடை ஒரு ஊர்ல ஒரு பக்தர் இருந்தார். அவர் டெய்லியும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகடிகளை தொடர்ந்து ஜெபித்தார். அந்த மாதிரி ஜெபிச்சது அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா பேர் தரியும். அந்த ராஜாவுக்கு இந்த தானியேல் ரொம்ப பிரியமானவரா இருந்தாரு. அப்போ அந்த பக்தர் மேல எல்லாரும் பொறாமப்பட்டு எல்லாரும் அவர் மேல ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு இருந்தாங்க. அப்ப அந்த பக்தர் மேல எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலன்னா ராஜா கிட்ட போயிட்டு நான் இனியும் அடுத்த 30 நாளைக்கு உங்களதான் எல்லாரும் வணங்கணும்னு ஒரு சட்டத்தை ஏற்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அந்த ராஜா அந்த பக்தரை பத்தி யோசிக்காம சரின்னு அதுல கையெழுத்து போட்டாரு. ஆனாலும் அந்த பக்தர் அதை பத்தி எதுவும் கவலைப்படாம எப்பயும் போல 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகடிகளை தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அதை பார்த்துட்டு அந்த பொறாமப்பட்ட மக்கள் எல்லாரும் போயிட்டு ராஜா கிட்ட சொல்லி அவரை சிங்கக்கேபில போடணும்ன்றாங்க. அவர் சிங்கக்கேபில போட்டும் அவருக்கு ஒண்ணும் ஆகல. அந்த பக்தர் யாருன்னா நம்ம தானியேல். அவரை மாதிரி நம்ம எந்த சோதனை வந்தாலும் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எந்த வேற அந்நிய தேவங்களை வணங்கக்கூடாது. அதனாலதான் யாத்திராகமம் 10:3 என்னை யாத்திராகமம் 20:3 என்னை இன்றி வேறொரு தேவம் உனக்கு உண்டா இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
அதுதான் நம்ம கொடுத்த முதல் கட்டளையும். அதனால அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.